Taste the Daily. கடலூர் மாவட்டம் வடலூரில் 154ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களை 7 கிலோமீட்டர் முன்னரே நிறுத்தி விடிய அரசின் அதிகாரிகள் நடந்து போக கூறியதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் வஞ்சிப்பதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். சிலர் காவலர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது நீங்கள் என்ன வாக்குவாதம் செய்தாலும் நடந்து சென்றுதான் ஆக வேண்டும் என கூறியுள்ளனர். மேலும் கூட்ட நேரத்தை பயன்படுத்தி அரசு மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் கட்டணம் வாங்கிக் கொண்டு இயக்கப்படுவதாகவும் சமயம் பார்த்து ஸ்டாலின் அரசு கல்லா கட்டுவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். எந்த ஆட்சியிலும் நடக்காத அளவில் மக்களை அலைக்கழித்து வஞ்சிக்கும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆனா இதை உள்ள அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க நடப்பயணமா எவ்வளவு தலை போயிட்டு இருக்கிறது, திருப்பி அங்கிருந்து நடந்து வரணும். அதோடெல்லாம் ஃபுல் டிராபிக் ஆகுது. இதுக்கு ஒரு மாற்று வழி செய்ய மாட்டேங்கிறாங்க. சுத்தமா சாலை பணிகளும் சரியா வயல் நடக்கல. கடலூர் மாவட்டம் ரொம்ப மோசமான நிலைமையே இருக்குது. இதுக்கு தமிழக முதலமைச்சரும் எதுவும் செய்யல, மத்திய கவர்மெண்ட்டும் எதுவும் பண்ணல. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு இருக்கு. குழந்தை குட்டியோட உள்ளவங்க எப்படி போவாங்க? 3 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு இது என்ன இது ஆட்சி நடக்கும்னு தெரியல எனக்கு. எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி நடக்கல. இது கண்டிக்கத்தக்கது. 10 ஆண்டு காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதை அரசு அடுத்த வருஷமாவது முயற்சி பண்ணி மக்களை துன்புறுத்தக்கூடாது.